இந்திய வரலாற்றில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஊமைத்துறையும், பெரிய மருதுவிற்கு சின்ன மருதுவும், பிடல் காஸ்ட்ரோவுக்கு ஒரு எர்னஸ்டோ சேகுவேராவும், அந்த வகையில் வீரப்பனாருக்கு மிக துல்லியமான வழிகாட்டுதலாகவும் வழிநடத்தலாகவும் இருந்தவர் மரியாதைக்குரிய இளையவர் சேத்துக்குழியார் அவர்கள். ஆக சேத்துக்குழியார் அவர்கள் 13 வயதில் வேட்டைக்கு புறப்பட்ட போதுதான் வீரப்பனாருடன் நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு வீரப்பனாருடன் ஐக்கியமாகிற வரலாற்று பொக்கிஷம் நடந்தேறியிருக்கிறது. நான் அவரோடு இருந்த நாட்களை இன்றளவும் மறக்க முடியாது. காரணம், தோளில் ஒரு நடத்துனர் பை, கண்டக்டர் பை என்று சொல்லுவார்கள், பேக். எப்பொழுதும் அந்த பேக்கை ஒரு நாளும் கீழே இறக்கி விடவே மாட்டார். கையிலே எந்த நேரத்திலும் 303 என்ற துப்பாக்கியை வைத்து துரிதமாக சுடக்கூடிய பக்குவத்தை அறிந்திருப்பவர். அப்பொழுது ஆற்று கரையிலே குப்புற கவிழ்க்கப்பட்டிருக்கிற பரிசலை ஓடோடி சென்று ஆர்வக்கோளாறாக நான் எடுத்தபோது அந்த பரிசலுக்குள் இருந்த முதலை என்னை கடிக்க வந்தபோது மிக சாதுரியமாக செயல்பட்டு என்னை முதலையிடமிருந்து காப்பாற்றிய பெருமகன் இன்றளவும் அது மறக்க முடியாத சம்பவமாக என் வாழ்க்கையில் இருக்கிறது. தனபாலு போன்ற கோட்டையூர் பங்காளிகளை கோவிலுக்கு வரச் சொல்லி சத்தியம் செய்து இனிமேல் எந்த வம்பு தும்பும் வேண்டாம் என்று முடிவெடுத்ததற்கு பிறகு 5 பேரையும் அங்கேயே சுட்டு கொன்று வெட்டி காவிரி ஆற்றில் துண்டங்களை துண்டு துண்டாக வெட்டி வீசிய கொடூர காட்சிகள் அதில்தான் முதலாக வணக்கம். வீரப்பன் அவர்களை பற்றி நமக்கு எல்லாருக்குமே பொதுவாக ஒரு விஷயங்கள்லாம் தெரியும், பல விஷயங்கள் தெரியும், நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் உங்கள் தரப்பு மூலமாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த சேத்துக்குழி கோவிந்தன் அவரை பற்றி சொல்லுங்கள் சார். உலக வரலாற்றில் மாபெரும் தலைவர்களுக்கு பக்கத்தில் ஒரு இளம் தலைவர்கள் ஒரு மூத்த தலைவரை பாதுகாத்து வழிநடத்தி தலைமையில் எந்த விதமான சிக்கலும் வராமல் பாதுகாத்த பெருமக்கள் நிறைய பேர் உண்டு. எடுத்துக்காட்டு, இந்திய வரலாற்றில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஊமைத்துறையும், பெரிய மருதுவிற்கு சின்ன மருதுவும், உலக வரலாற்றில் நீங்கள் எடுத்துக்கொள்ள போனால் பிடல் காஸ்ட்ரோவுக்கு ஒரு எர்னஸ்டோ சேகுவேராவும், எண்ணற்ற பல தலைவர்களுக்கு பக்கத்தில் மிகப்பெரிய ஆளுமைகள் ஒரு வீர வரலாற்றை நடத்திய சம்பவங்கள் நிறைய உண்டு. அது ஈழத்திற்கும் பொருந்தும். தலைவனுக்கு பக்கத்தில் கிட்டுவும் அதேபோல் பொட்டுவும் இருந்தார்கள் என்பது வரலாறு. அந்த வகையில் வீரப்பனாருக்கு மிக துல்லியமான வழிகாட்டுதலாகவும் வழிநடத்தலாகவும் இருந்தவர் மரியாதைக்குரிய இளையவர் சேத்துக்குழியார் அவர்கள். சேத்துக்குழி என்பது 1934ஆம் ஆண்டு கட்டி எழுப்பப்பட்ட மேட்டூர் அணை துளைவாயில் அமைந்திருக்கிறது தான் அந்த சேத்துக்குழி என்கிற கிராமம். 160 அடி தண்ணீர் வருகிற போது அந்த கிராமமும் தண்ணீருக்குள் மூழ்குகிற அபாயம். ஆகையால் மத்திய அரசு அந்த இடங்களை கையகப்படுத்திய காலகட்டம் 1919களிலேயே கையகப்படுத்திய போது சேத்துக்குழி மக்கள் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் அங்கிருந்து வெளியேறி அப்புறம் ஆயின. அதில் ஒரு குடும்பம்தான் சேத்துக்குழி கோவிந்தனாருடைய குடும்பம். அந்த குடும்பம் கருங்கலூர், நீதிபுரம், செட்டிப்பட்டி போன்ற பகுதிகளுக்கு செல்லாமல், தமிழ்நாட்டினுடைய எல்லைகளுக்குள்ளேயே இல்லாமல் கர்நாடகத்தினுடைய நுழைவு பகுதியாக இருக்கிற செங்கப்பாடி கோவிநத்தம் பகுதியில் குடியேறினார்கள். கல்லட்டி என்கிற இடத்திலே தான் தனது குடும்பத்தை கொண்டு போய் நிலைநிறுத்தினார்கள். 60க்கும் மேற்பட்ட ஏக்கர் கணக்கிலே நிலப்பரப்புகளை வைத்திருந்த சேத்துக்குழி கோவிந்தனுடைய தாத்தா அவர்கள் அணை கட்டுவதற்காக கையகப்படுத்துகிற போது அனைத்து இடங்களையும் தானமாக வழங்கிவிட்டு அங்கிருந்து வெளியேறிய குடும்பம். சேத்துக்குழி கோவிந்தனாருடைய தாத்தா அவர்கள் கோபிநத்தத்தில் சென்ற பிறகு காட்டு ஓரத்தில் இருக்கிற கல்லட்டி என்கிற இடத்திலே குடிசை அமைத்து விவசாய நிலங்கள் இல்லாமல் பரிதவித்த காலகட்டம். வனவிலங்குகளை வேட்டையாடுகிற அவரது தகப்பனார் கிட்டத்தட்ட 9 பிள்ளைகளை ஈன்றெடுத்தார். ஆரம்ப தொழிலாக இவர்கள் காடுகளுக்குள் சென்று மூங்கில் தொப்பைகளை வெட்டி வந்து அதை சிறிய குச்சிகளாக்கி
கூடைகளையும் பஞ்சாரங்களையும் பின்னி அதை மக்களிடத்திலே கொண்டு போய் விற்பனை செய்கிற வேலையை செய்து வந்தது வறுமையில் குடும்பம் தத்தளித்த காலகட்டம். குறிப்பாக சேத்துக்குழியார் அண்ணன் அவர்கள் வீரப்பன் என்கிற பெயரோடு தாங்கக்கூடியவர். 9 பிள்ளைகளுக்கும் தகப்பனாக அம்மாசி என்கிற அவரையும் ஆனந்தாயி என்கிற தாய்க்கும் பிறந்தவர்கள்தான் இந்த 9 பிள்ளைகள். அதில் முதலில் வீரப்பன் அவர்களும் மாதையன் அவர்களும் குழந்தப்பையன் என்கிறவரும் சின்ராசு மற்றும் சேத்துக்குழி போன்ற 5 ஆண் மகன்களை அவர் ஈன்றெடுத்தார். 3 பெண் குழந்தைகளை பெற்றிருக்கிறார். ஒரு குழந்தை இறந்திருக்கிறது. ஆண் குழந்தையில் 6 பெற்றெடுத்து 1 இறந்திருக்கிறது. அந்த இருவரில் குப்பாயி ராசம்மா போன்றவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதாக செய்திகள். எல்லோருக்கும் கடைசியாக பிறந்தவர் தான் சேத்துக்குழியார். குடும்ப வறுமை கோரத்தாண்டவம் ஆடுகிற போது சின்ராசு, குழந்தப்பையன், ஏன் வீரப்பன் என்கிற மூத்தவர் கூட வீரப்பனாருடைய தகப்பனார் கூசே முனுசாமி அவரோடு நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு காடுகளுக்குள் வனவேட்டைகளை தொடங்கிய குடும்பங்கள். அப்படித்தான் இவர்களது குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது. இதிலே குழந்தைப்பையன் என்கிறவர் மிகப்பெரிய வேட்டையை நடத்தியவர். வீரப்பனாருடன் இணைந்து, வீரப்பனாருடைய அண்ணன் மாதையனும் இணைந்து. ஆக வீரப்பனார் குடும்பத்தில் ஒரு வீரப்பனும் மாதையனும் இருக்கிறார்கள். சேத்துக்குழி கோவிந்தன் வீட்டிலும் ஒரு வீரப்பன் ஒரு மாதையன் இருக்கிறார்கள். ஆக ஒரு பின்னி பிணைந்த குடும்பமாக அந்த 2 குடும்பங்களும் இருந்த காரணத்தால் சேத்துக்குழி கோவிந்தன் அவர்கள் பள்ளி படிப்பை ஏதுமே தொடராமல் காடுகளுக்குள் வேட்டையாடுகிற தன்மையை கற்றுக்கொண்டவராகவும், பிறகு விவசாய வேலைகளை செய்து வந்ததாகவும், பிறகு மூங்கிலை வெட்டி வந்து கூடை பின்னுகிற கைதேர்ந்த தொழிலை அவர் கற்றுக்கொண்டதாகவும் செய்திகள் இருக்கிறது. ஆக சேத்துக்குழியார் அவர்கள் 13 வயதில் வேட்டைக்கு புறப்பட்ட போதுதான் வீரப்பனாருடன் நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு வீரப்பனாருடன் ஐக்கியமாகிற வரலாற்று பொக்கிஷம் நடந்தேறி இருக்கிறது. வீரப்பனாருக்கு கிட்டத்தட்ட 15 வயதிற்கும் கீழ்ப்பட்டவராகத்தான் சேத்துக்குழியார் வாழ்ந்திருக்கிறார். சிறுவயது முதல் வேட்டையில் ஆர்வம் காட்டிய சேத்துக்குழியார் அவர்கள் முயல் வேட்டை, மான் வேட்டை போன்ற வேட்டைகளை களமாடியவர். பிறகு யானை வேட்டைகளிலும் முக்கிய பங்காற்றியிருக்கிறார். கருங்குளூரைச் சேர்ந்த சேவி கவுண்டர் அவர்களின் நட்பும் வீரப்பனாரின் மூலமாக கிடைத்த போது யானை வேட்டையில் மிக துரிதமாக செயல்பட்ட ஒரு சிறிய பையனாக சேத்துக்குழியார் விளங்கினார். நான் அவரோடு இருந்த நாட்களை இன்றளவும் மறக்க முடியாது. காரணம், தோளில் ஒரு நடத்துனர் பை, கண்டக்டர் பை என்று சொல்லுவார்கள், பேக். எப்பொழுதும் அந்த பேக்கை ஒரு நாளும் கீழே இறக்கிவிடவே மாட்டார். கையிலே எந்த நேரத்திலும் 303 என்ற துப்பாக்கியை வைத்து துரிதமாக சுடக்கூடிய பக்குவத்தை அடைந்திருப்பவர். அந்த கண்டக்டர் பையுக்குள் இருக்கிற பொருட்களை நாம் அலசி ஆராய்வோமையானால் பணக்கட்டுகளை பத்திரமாக பதுக்கி வைத்திருப்பார். அதோடு மட்டுமல்ல, சிற்பங்களே செய்வதிலே வல்லவராகவும் இருந்தார். எனக்கு தெரிய நான் போட்டிருந்த யானை தந்த மாலைகளை எல்லாம் அவர்தான் எனக்கு செய்து கொடுத்தார். அந்த பவளங்களைப் போல அந்த யானை தந்தத்தில் உருட்டி அதனுக்குள்ளே ஓட்டை போட்டு அதை நரம்புலே கட்டி தோளிலே தொங்கவிட்டு அழகு பார்க்கிற பெருமை. சிலுவை செய்வார், பொம்மைகள் செய்வார். யானை தந்தத்திலே அவ்வளவு கலை நுணுக்கமானவராக விளங்கியவர் சேத்துக்குழியார் அவர்கள். அதோடு மட்டுமல்ல, களத்திலும் கூர்மையான பார்வையும் நேர்மையான தன்மையும் கொண்டவராக விளங்கினார். கூடுமானவரை எது நியாயம் எது அநியாயம் என்பதை வரையறுத்து சொல்வதற்கு முன்னாலேயே தன் எண்ண ஓட்டங்களில் நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய பக்குவத்தை சேத்துக்குழியார் அடைந்து வைத்திருந்தார். சொல்லப்போனால் ஒரு படையை வழிநடத்தக்கூடிய ஒரு லெப்டினலாக அல்லது பிரிகேடியராக அவர் வலம் வந்தார் சந்தனக்காடுகளில் என்பது இன்றளவும் அந்த காட்டின் வரலாறுகள் பேசும். ஒரு படையை வழிநடத்தக்கூடிய பக்குவத்தை அடைந்தவர் சேத்துக்குழியார் அவர்கள். படுத்து உறங்கி கொண்டிருந்த போது காற்றில் அசையப்படுகிற மரங்களின் இலைகள் உதிர்ந்தாலும் கூட கண்ணின் விழித்து டப்பன பார்த்து யோசிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர்.
அவரோடு நான் இருந்த காலகட்டம் ஒரு பூக்காலம், தென்றல் வருடிய நேரம், எதற்கும் அஞ்சாத ஒரு பகைமையை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்த மாபெரும் மாவீரன். எந்த நேரத்திலும் கண் விழித்து தன் படையணியை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பாளியாக இருந்தவர். முதலாக காடுகளில் அவர் வலம் வந்தது 1987களுக்கு பிறகுதான் என்று வரலாற்று சான்றுகள் நமக்கு தருகிறது. சிறுவயது முதல் வேட்டையில் கவனம் செலுத்திய சேத்துக்குழியார் அவர்கள் வீரப்பனாருடன் இணைந்து பல்வேறு வேட்டை தன்மைகளை கற்றுக்கொண்டிருக்கிறார். துடுப்பு இல்லாமல் பரிசலை எடுத்து தன் கைகளாலேயே காவிரி ஆற்றை கடந்த பக்குவம் அவரது வரலாற்றில் மறக்க முடியாதவை. ஒருமுறை பாலாறுக்கு பக்கத்தில் மாயாருக்கு பக்கத்தில் ஒரு முறை நாங்கள் அதனை கடந்து ஊட்டிக்கு தென்புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்ல வேண்டும். தெங்குமரகலா போன்ற ஊர்களுக்கு செல்ல வேண்டுமானால் ஆற்றை கடந்து தான் நாம் செல்ல வேண்டும். அப்பொழுது ஆற்று கரையிலே குப்புற கவிழ்க்கப்பட்டிருக்கிற பரிசலை ஓடோடி சென்று ஆர்வக்கோளாறாக நான் எடுத்தபோது அந்த பரிசலுக்குள் இருந்த முதலை என்னை கடிக்க வந்தபோது மிக சாதுரியமாக செயல்பட்டு என்னை முதலையிடமிருந்து காப்பாற்றிய பெருமகன் இன்றளவும் அது மறக்க முடியாத சம்பவமாக என் வாழ்க்கையில் இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, தினந்தோறும் தேன்களை வலித்து எடுத்து அதை பிழிந்து அந்த தேனை பக்குவப்படுத்தி இரவு முழுக்க உட்கார்ந்து கொண்டு அந்த தேனை கொதிக்க காய்ச்சி அதிலே ஏலக்காய் விதைகளை போட்டு பக்குவம் செய்து விடிகாலையில் பல்துளைக்கு முடித்ததற்கு பிறகு எங்களுக்கெல்லாம் ஒரு குவளை தேன் கொடுத்து சுவை பார்த்து மலை மீது பயிற்சி எடுக்க வைத்த அனுபவத்தை இன்றளவும் என்னால் மறக்க முடியாது. மென்மையான சிரிப்பு, அமைதியான குணம், யாருக்கும் பயப்படாத உரு அமைப்பு, திருகிய மீசை, தன் கண் பார்வைகளாலேயே எதிரிகளை சிம்ம சொப்பனமாக திகழவிட்ட சேத்துக்குழி முதலாக 1989 4/1 தேதிகளில் 6வது குற்றவாளியாக அரசு தரப்பில் சேர்க்கப்பட்டு ராமபுரா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஐயனன் முத்துக்குமார், ஐயந்துரை, தனபாலு போன்ற கோட்டையூர் பங்காளிகளை கோவிலுக்கு வரச் சொல்லி சத்தியம் செய்து இனிமேல் எந்த வம்பு தும்பும் வேண்டாம் என்று முடிவெடுத்ததற்கு பிறகு 5 பேரையும் அங்கேயே சுட்டு கொன்று வெட்டி காவிரி ஆற்றில் துண்டங்களை துண்டாக வெட்டி வீசிய கொடூர காட்சிகள். அதில்தான் முதலாக அண்ணன் சேத்துக்குழியார் அவர்கள் 6வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். அடுத்து 5/5/1989 ஆண்டு சந்தன கடத்தல் நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு 12வது குற்றவாளியாக சேத்துக்குழியாரை அரசு தரப்பு சேர்த்திருக்கிறது. 9/7/1989 ஆண்டும் 11 குற்றவாளியாக சந்தன கடத்தல் என்கிற வழக்கிலே இவரை தேடுபடும் குற்றவாளியாக கர்நாடக அரசு அறிவித்தது. 10/4/1990 ஆண்டு 12வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு ஆம்புஸ்மலை அட்டாக்கில், அதாவது தினேஷ் ஜெகநாதன் போன்ற காவல்துறை அதிகாரிகளை ஜீப்பிலே வருகிற போது சுட்டு கொன்ற அந்த கோர நிகழ்விலும் சேத்துக்குழியார் அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்.